Dear children, confidence and hard work is the best medicine to kill the disease called failure. It will make you a successful person. Today from your Standard 7 Physics Term 3, Unit 3 Polymer Chemistry, we'll continue with the remaining part 2. In this video, I'll walk you through what is plastic and what are the different types of plastic and how they are used and how it should be disposed safely. So from plastic, ask yourself, what is the first thing you touched today? Maybe it was your alarm clock or the filling in your pillow or the synthetic clothes that you were wearing. ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்துச்சோன்னே ஏதாச்சும் டச் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு திங் அலாம் கிளாக்காக இருக்கலாம், இல்லை பில்லோவாக இருக்கலாம், பில்லோக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட சிந்தட்டிக் கிளாத்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே எதால் இருக்குது? இட்ஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக். யூ ஹாவ் சீன் வாட்டர் அண்ட் ஆயில் இன் பாலித்தீன் பவுச்சஸ். பாலித்தீன் பவுச்சஸில் ஆயில் வாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. Right. In the past, people used to bring milk, oil and other liquid from shop in vessels made of materials such as metal and glass. Glassனாலையும் மெட்டல்னாலையும் தான் olden people வந்து milk, oil எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. Think about what containers, bucket, mugs, chairs and tables used in the past were made up of. Pastல olden peopleல ancient people என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க? Containers, mugsலாம் எதால் ஆயிருக்கும்? Maybe metal or glass. What do we use today to make many of these products? இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பக்கெட், மக்கு, சேர், டேபிள் இதெல்லாம் எதால் ஆயிருக்கு? பிளாஸ்டிக்கால். ஸோ பிளாஸ்டிக் as a material has taken over and replaced metal and wood which were previously used. ஸோ முன்ன வந்து மெட்டல் வுட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இந்த பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ்ட் மெனி கிளாஸ் ஐட்டம்ஸு கூட ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ எவ்ரிடே நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் எதெல்லாம் பிளாஸ்டிக்கால் மேட் ஆகிருக்கு அப்படின்னு எழுதணுன்னா எண்ட்லெஸ்ஸாக எழுதிட்டே தான் இருப்போம். Why plastic is so popular? What are the different uses of plastic? What are the various types of plastic? We'll learn all these in this chapter. Plastics have helped us to make advancement in technology, building, healthcare, transport and food safety. இது எல்லா டெக்னாலஜிஸ்லேயும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். பில்டிங்ஸ்க்கு, ஹெல்த் கேருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப்பை வந்து ஆக்குபை பண்ணிச்சு. பிகாஸ் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டிஸ் இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் குவாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. என்னென்ன பாசிட்டிவ் குவாலிட்டிஸ்னால், ஹாவ் மெனி பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் சச் அஸ் லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்புறம் ஈஸியாக எந்த மோல்டுக்குள்ளே வந்து எந்த மோல்டுனா எனி ஷேப், காம்ப்ளெக்ஸ் ஷேப் கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுதான் தே ஆர் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். சம் பிளாஸ்டிக் வந்து யூவி ரெசிஸ்டண்ட்டாக கூட இருக்கும், அல்ட்ராவைலட் ரேஸை அலோவ் பண்ணாது. அதனால பிளாஸ்டிக் வந்து சீப், அது மட்டும் இல்லாமல் அப்புறம் கன்வீனியன்ட் ஃபார் யூஸ். நவ் தட் யூ ஹாவ் டிஸ்கவர்ட் வை பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸோ பாப்புலர், லெட் அஸ் ஃபைண்ட் மோர் அபவுட் த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ இப்போ ஹெல்த் கேர் ஐட்டம் பாருங்கள், சிரேஞ்ச் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப், யூவி ரெசிஸ்டண்ட்க்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கம்ப்ரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டென்ட் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி யூவி ரெசிஸ்டண்ட் திங்ஸ், ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது. எக்ஸலண்ட் மெட்டீரியல், அது வந்து கரெக்டாக அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சிரிஞ்ச் வந்துட்டு இஸ் மேட் அப் ஆஃப் அ டைப் ஆஃப் பிளாஸ்டிக் கால் பாலிப்ரோபைலின். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற சிரிஞ்செல்லாம் பாலிப்ரோபைலினால் ஆயிருக்கு. தட் இஸ் அ பாலிமர். தீஸ் syringes do not have to be sterilized and reused. இந்த மாதிரி சிரிஞ்சஸ்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ண தேவையில்லை, ரீயூஸும் பண்ண தேவையில்லை, அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஹென்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ப்ரெடிங் டிசீஸ். அதனால் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்குது. ஜஸ்ட் as plastic is a material, good applicationக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே ராங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணால் அது ரொம்பவே டேஞ்சரஸ். திங்க் அபவுட் த டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் யூ யூஸ் தட் ஆர் பிளாஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலித்தீன் பேக், தின் பாலித்தீன் கேரி பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஷார்ட் டைமுக்கு யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுறோம் டஸ்ட்பினில். இந்த கேரி பேக்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் ஆகாமே நம்மளோட தே லிட்டர் அண்ட் பொல்யூட் ஆர் என்வாயன்மெண்ட் ஃபார் லாங் டைம்.
லிட்டர்னா அன்டைடி, அந்த பிளேஸை வந்து அன்டைடியாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் பொல்யூட் பண்ணிகிட்ருக்கு. ராங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அது ரீசைக்கிள் பண்ண முடியாததெல்லாம் அப்படியே போய் பொல்யூட் பண்ணுது நம்ம என்விரான்மெண்ட்டை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் பிளாஸ்டிக் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் ராங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து சில பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருக்கு. அதாவது ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸை வந்து பேன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூ கெட் இன்ஃபர்மேஷன். Look at that. Do you know every year 1 trillion plastic carry bag வந்து வேர்ல்டு வைடாக நம்ம த்ரோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 2 மில்லியன், ஒரு மினிட்டுக்கு 2 மில்லியன் த்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 1 to 3% மட்டும்தான் அதில் ரீசைக்கிள் ஆகுது. மற்றது எல்லாம் பாருங்கள் லேண்டை எப்படி பொல்யூட் பண்ணுதுன்னு. டூ யூ நோ பிளாஸ்டிக் வந்துட்டு less than 200 இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து தான் இருந்திருக்கு. இது யார் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சானா, எட்முண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் வாஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் கால்ட். அவர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பிளாஸ்டிக் பேர் பார்க்கிசைன். எட்முண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ். ஸோ இதில் ரைட் அண்ட் ராங் அப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது குட்டா? ஸோ இட் இஸ் பேட் அப்ளிகேஷன். ஹெல்மெட் ரைட் அப்ளிகேஷன். கட்லரி, ஸ்பூன்ஸ், அந்த மாதிரி ஃபோக்ஸ் அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறது பேட் அப்ளிகேஷன். கேரி பேக், ஒன் டைம் கேரி பேக் பேட் அப்ளிகேஷன். ஸோ இங்கே ரைட் அப்ளிகேஷன்லாம் இங்கே ரைட் டவுன் பண்ணுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ராங் அப்ளிகேஷன் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். சிரிஞ்சஸ் ரைட் அப்ளிகேஷன். For electrical wires it is right application. Teacups no, should not, avoid it, bad application. Blood bag yes, good. அப்போ தான் இன்ஃபெக்ஷன்ஸ் பாஸ் ஆகாமல் இருக்கும். ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நான் ஒரு ஜிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். 2 types of plastics are there depending upon the characteristic quality. தெர்மோபிளாஸ்டிக், அப்புறம் அதோட எக்ஸாம்பிள் பெட், பாலிஎத்திலின் தெர்ப்தலேட். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பெட் வாட்டர் பாட்டில்னு சொல்லுவோம். அது வந்துட்டு தெர்மோபிளாஸ்டிக்ஸ், அப்புறம் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு 2 types ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். 2 types ஆஃப் பாலிமர்ஸ் இருக்குது. என்னென்ன பாலிமர்னால் தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். இதில் பாருங்கள், இதில் லைனாக லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கும். டேங்கிள்டு பாலிமர் செயின். டேங்கிள்டுனா இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இப்படி, ஆனால் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், மிக்ஸ் ஆகாது. அது வந்து தெர்மோ சாஃப்ட்னிங் அப்படின்னா ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், சாஃப்டன் வென் ஹீட்டட். நோ கிராஸ் லிங்க்ஸ் பிட்வீன் த செயின்ஸ். ஒரு லிங்க்கும் தனியாக தான் இருக்குமே, கிராஸ் லிங்க் ஆகாது. வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் செயின். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் லெஸ்ஸாக தான் இருக்கும், அதனால் ஈஸியாக ஹீட் அப்ளை பண்ணால் வேறு ஷேப்புக்கு மாற்றிடலாம். ஆனால் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் வந்துட்டு பாருங்கள், ஒவ்வொன்றும் எல்லாமே லிங்க்டாக இருக்கும். ஒன் செட் அவ்வளோதான், அது திருப்பி வேறு ஷேப்பில் மாற்ற முடியாது. பாலிமர் செயின் ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். கிராஸ் லிங்க்ட் பேண்டிங் டஸ் நாட் பிரேக் ஆன் ஹீட்டிங். ஹீட் பண்ணாலும் பிரேக் ஆகாது. ரிமைன்ஸ் ஹார்ட் வென் ஹீட்டட். ஹார்டாகவே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இது வந்து தெர்மோபிளாஸ்டிக். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் ஃபார் ட்ரிங்கிங் யூஸ் பண்ணுறது எல்லாமே தெர்மோபிளாஸ்டிக், பெட் வாட்டர் பாட்டில்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோ தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் பாருங்கள். தெர்மோசெட் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹீட் வந்தால் கூட அதால் அந்த ஷேப்பெல்லாம் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் we see about how we can dispose the plastic safely. பிளாஸ்டிக்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக் வந்து எவ்ரிவேரில் இருக்குது. நம்ம நிறையா கன்சியூம் பண்ணுறோம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை, அதனால் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை. அதனால் அந்த வேஸ்ட்டை வந்துட்டு ஒரு சொல்யூஷன், இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். ஸோ இதில் வந்து let us find how and where plastic is disposed of. அப்புறம் என்ன மெத்தட் ஆஃப் பெட்டர் மெத்தட் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக் என்னன்னு பார்க்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட், என்னெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட்? நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்கானிக் வேஸ்ட். பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஃபுட், இது எல்லாமே will get broken down by bacteria. பேக்டீரியல் ப்ராசஸ்னால அது சின்ன சின்ன பீசஸாக பார்ட்டிகல்ஸாக பிரேக் ஆயிரும்.
in the soil to create rich source of nutrients in the form of compost. ஸோ அதெல்லாம் மக்கும் குப்பை அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் ஈஸியாக டீகம்போஸ் ஆயிரும். அதனால் கம்போஸ்டாக மேன்யூராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீல்டில். A material that gets disposed through natural process by the action of bacteria is called biodegradable. ஸோ biodegradableனா என்ன? அந்த மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்ச் பீல், லீவ்ஸ், அது எல்லாமே biodegradable. Decompose ஆயிரும் ஈஸியாக through a natural process and action by bacteria is called biodegradable. The plastics that do not get decomposed by natural processனால decompose ஆக முடியாது, action of bacteria நடக்காது, and are therefore non-biodegradable. Decompose பண்ண முடியாததெல்லாம் non-biodegradable or not biodegradable. It is important for us to separate biodegradableயும் non-biodegradable wasteயும் செப்பரேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ டிஸ்போஸ் பண்ணுறது கரெக்டாக பிரித்து எதெல்லாம் மக்கும் குப்பை, எதெல்லாம் மக்கா குப்பை, டிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் ரெடியூஸ் செப்பரேட் பண்ணி நம்ம வேஸ்ட்டை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணோம். Lot of plastics produced globally is designed to be used only once and thrown away, creating large number of plastics waste. The plastic waste ends up being, ஸோ நம்ம வேர்ல்டை யூஸ் பண்ணுற எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த திங் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட் வருது. அதனால் பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் எங்கே போய் எண்டாவது ரீசைக்கிள் பண்ணுறாங்க ஸ்மால் அமௌண்ட்டை. இன்சினரேட்டட் அப்படின்னா பர்ன் பண்ணுறாங்க. லேண்ட்ஃபில் அப்படின்னா லேண்டில் போய் அப்படியே தங்கிடுது. அப்புறம் டம்ப்டு, அப்புறம் அது குழி வெட்டி அதை அங்கே வந்து போட்டு வைக்கிறாங்க பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும். ஆர் ends up in littering our environment. இது எல்லாம் என்ன ஆகுது? லிட்டரை பண்ணுது, டர்ட்டி பண்ணுது நம்ம என்விரான்மெண்ட்டை. It is estimated for about for all the plastic waste we produce. நம்ம எத்தனை பிளாஸ்டிக் வேஸ்ட் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் 79% வந்து லேண்ட்ஃபில்லாக போயிடுது. லேண்ட்ஃபில்னால் லேண்டில் போய் அப்படியே தங்கி இருக்கிறது. டம்ப்ஸ் ஆர் இன் என்விரான்மெண்ட், இல்லைன்னா அப்படியே மேலே லேண்டு மேலே அப்படியே பரவி இருக்குது. 12% வந்து இன்சினரேட் பண்ணுறோம். ஒன்லி அபவுட் 9% வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம். 9 சர்க்கிள் மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணுறோம். மிச்சம் எல்லாமே ஏர் பொல்யூஷனும், வாட்டர் பொல்யூஷனும், லேண்ட் பொல்யூஷனும் க்ரியேட் பண்ணுது. பாருங்கள், இதுதான் இன்சினரேட்டட்னா பாருங்கள் வாட்டர் பொல்யூஷன் எப்படி பண்ணுது. இதான் இப்படி போய் எல்லாம் லேண்டில் போய் தங்கி இருக்கிறதுக்கு பேர் தான் லேண்ட்ஃபில். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 5 இம்பார்ட்டண்ட் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டை எப்படி நம்ம கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணணும், அப்புறம் ரெடியூஸ் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும், அப்புறம் ரீசைக்கிள் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரெக்கவர் பண்ணணும். 5R which is refuse, நோ சொல்லணும், ரெடியூஸ் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை, ரீயூஸ் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை, ரீசைக்கிள் பண்ணணும், அப்புறம் ரெக்கவர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரெஃப்யூஸ்னால் சே நோ டு பிளாஸ்டிக். அதுதான் வந்துட்டு சே எஸ் டு ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ். பெஸ்ட் திங் இஸ் டு அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஒன் டைம் த்ரோ பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒன் டைம் கேரி பேக்குக்கு பதிலாக ஷாப்க்கு போய் ஏதாச்சும் திங்ஸ் பை பண்ணோன்னா, சே இஃப் ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் அஸ் அ பிளாஸ்டிக் பேக், சே நோ அண்ட் டேக் காட்டன் ஆர் ஜூட் பேக் ஷாப்பிங் போகும்போது. ஸோ தட் we can reducing the amount of plastic is very important. Before buying plastic product, check சப்ஸ்டியூட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கா. இந்த பொருள் வாங்குறதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக வேறு பிளாஸ்டிக்கில் வாங்குறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் மெட்டீரியலில் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். இஃப் யூஸ் ஃபியூவர் பிளாஸ்டிக், அதனால கொஞ்சமாக பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா வேஸ்ட்டும் கொஞ்சமாக தான், பிளாஸ்டிக் வேஸ்ட் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணுவோம். அதனால் நம்ம இஃப் யூ ட்ரை டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் even if we try to reduce the amount of plastic we use and throw away, it is impossible for stop using plastic. என்ன தான் நம்ம அவாய்ட் பண்ணாலும் இம்பாசிபிள், நம்மளால் பண்ணவே முடியாது பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது. ஸோ எனிவே திங்க் பண்ணி வைஸாக யூஸ் பண்ணணும். தேவையானது மட்டும் தான் பிளாஸ்டிக்கில் வாங்கணும். ரீயூஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணணும். குட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா instead of throwing it away, we can use it the next time we go for shopping.
இஃப் வி பிளாஸ்டிக் குட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஷாப்பிங் போகும்போது அதே பேக்கை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி உங்களுக்கு அதை யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு யாருக்கிச்சு நீங்கள் கொடுத்துடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் அவுட். ரீசைக்கிள். இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேஸ்ட். இதில் இம்பார்ட்டன்ட் மெத்தடுன்னா ரீசைக்கிள் பண்ணலாம். பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும், மேக்கிங் ஷுர் இட் கெட்ஸ் ரீசைக்கிள். நம்ம செப்பரேட் பண்ணி பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் தனியாக, ஆர்கானிக் வேஸ்ட்லாம் தனியாக போடணும். அதுக்கப்புறம் அதை ரீசைக்கிள் பண்ணுதா, ரீசைக்கிள் இட் கெட்ஸ் ரீசைக்கிள்ட் இஸ் குட் ஆஸ் இட் டர்ன்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்டூ சம்திங் நியூ. அது ரீசைக்கிள் பண்ணுதான்னு நம்ம கவனிச்சிக்கணும். தென் it will not be thrown away in landfills. அப்படி ரீசைக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா லேண்ட்ஃபில்லில் போய் தங்காது, ஓப்பன் குழியில் போய் தங்கி இருக்காது. அதனால நம்மளை என்விரான்மெண்ட்டை லிட்டர் பண்ணாது இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணிட்டோன்னா. மெனி thermoplastics are recycled, can be recycled. எல்லா thermoplasticsம் ரீசைக்கிள் பண்ணலாம். ஏன்னா அது சாஃப்ட் அண்ட் ஆன் ஹீட் பண்ணும்போது சாஃப்ட் ஆகிடுது. அதனால் வேறு ஒரு ஆர்டிக்கலாக வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணலாம். ஆனால் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. cannot be recycled. Recycling of plastic வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் பிளாஸ்டிக் cannot be recycled forever. திரும்ப எவ்வளோ நிறையா தடவை பண்ண முடியாது. ஏன்னா மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது. அது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் நம்ம த்ரோ பண்ணுறோம். அதனால் டிஃபிகல்ட் டு செப்பரேட் த வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட். அதனால ஒரிஜினல் மெட்டீரியல் நம்மளால் கொண்டு வர முடியாது. எவ்ரி டைம் பிளாஸ்டிக் மெல்ட் பண்ணும்போதும் அண்ட் ரீசைக்கிள் இட் லூசஸ் இட்ஸ் குவாலிட்டி. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அதோட குவாலிட்டியை லூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் டவுன் சைக்கிளிங். எப்போல்லாம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் ரீசைக்கிள் பண்ணுறோமோ அப்போல்லாம் அதோட குவாலிட்டி ரெடியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் டவுன் சைக்கிளிங். ரீசைக்கிளிங் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் cannot be only solution to plastic pollution. ரீசைக்கிள் பண்ணுறது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது பிளாஸ்டிக்கோட பொல்யூஷனுக்கு. ரெக்கவர்னா கம்போஸ்ட் அண்ட் இன்சினரேட். சாலிட் வேஸ்ட் வந்துட்டு கன்வெர்டட் இன்டூ ரிசோர்ஸஸ் சச் as சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதிலிருந்து கம்போஸ்ட் மேன்யூர் எடுக்க முடியும் த்ரூ தெர்மல் அண்ட் பயாலஜிக்கல் மீன்ஸ். தெர்மல் ப்ராசஸ் மூலியமாகவும் பயாலஜிக்கல் மீன்ஸ் மூலியமாகவும். தெர்மல் ப்ராசஸ் மூலியமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம், பயாலஜிக்கல் மீன்ஸ் மூலியம் கம்போஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம். பர்னிங் பிளாஸ்டிக் இன் லார்ஜ் ஃபர்னஸ் ஆர் இன் ஓப்பன் இஸ் பேட் ஃபார் என்விரான்மெண்ட். ஃபர்னஸில் ஒரு பெரிய அடுப்புலையோ இல்லை ஓப்பன்லேயோ பிளாஸ்டிக்கை பர்ன் பண்ணும்போது, லுக் அட் த பிக்சர், பிளாஸ்டிக்கை பர்ன் பண்ணும்போது லாட் ஆஃப் பொல்யூஷன்ஸ், மெனி டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். பாருங்கள், ஓப்பன் பர்னிங் ரிலீசஸ் டாக்ஸிக் பொல்யூஷன்ஸ் இன்டூ ஏர் அண்ட் சாயில் விச் ஹார்ம்ஸ் ஆர் ஹெல்த், அனிமலோட ஹெல்த்து, என்விரான்மெண்ட் எல்லாத்துக்கும் பேடு. பர்னிங் பிளாஸ்டிக் ஹை டெம்பரேச்சர் இன் இன்சினரேட்டர். அது போய்ட்டு ஒரு ஃபர்னஸ் இன்சினரேட்டரில் பர்ன் பண்ணோம் அப்படின்னா எல்லா கேஸையும் ட்ராப் பண்ணி அதோட டாக்ஸிக் கேஸஸ் கலெக்டிங் த டாக்ஸிக் ஆஷ்னால் சாம்பல், அதில் வர சாம்பலை கலெக்ட் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இன்சினரேட்டரில் பிளாஸ்டிக் பர்ன் பண்ணி. ஆனாலுமே இது வந்து பாசிட்டிவ் வே, என்ன தான் குட்டாக இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் ஆஷு, டாக்ஸிக் ஆஷு, இந்த கேஸு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல். அந்த எனிவே அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அது ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும். However, burning plastic releases super toxic gases and remaining ash contain toxic chemicals இருக்கிறதுனால and heavy metals அதில் இருக்கிறதுனால burning plastic is not a good solution. நம்ம என்ன தான் பண்ணுறோம், நம்மளோட ரிசோர்ஸ் தான் நான் ரெனியூவபிள், அதாவது புதுப்பிக்க முடியாத ரிசோர்ஸஸை தான் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், such as coal, and produce super toxic chemicals that are difficult to store and dispose safely. அதுக்கப்புறம் அதில் வர பிளாஸ்டிக்கை பர்ன் பண்ணக்கூடிய அதிலேருந்து வர டாக்ஸிக்னால் ரொம்பவே டேஞ்சரஸ் கேஸையும் டேஞ்சரஸ் ஆஷு மிச்சம் இருக்கிற கறியையும் நம்மளால் சேஃபாக டிஸ்போஸ் பண்ணவே முடியாது. இது வந்து கம்போஸ்டாக நேச்சுரல் திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சா மக்கும் குப்பையெல்லாம் பயோடிகிரேடபிள், ஈஸிலி கம்போஸ்டபிள். ஓப்பன் பர்னிங் அண்ட் இன்சினரேஷன்னா பர்னிங். பாருங்கள், இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வந்ததெல்லாம் இன்சினரேட்டர்ஸ் பர்னிங் பண்ணுறதுனால வருது. லாஸ்ட் ஒன் இஸ் லேண்ட்ஃபில். பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆஃப்டன் எண்ட் அப் இன் லேண்ட்ஃபில்லில் தான் கடைசியாக போய் முடியுது எல்லா பிளாஸ்டிக் வேஸ்ட்டும். அது என்னென்னா ஹியூஜ் ஹோல்ஸ் வேர் வேஸ்ட் இஸ் பரீட் டு கீப் இட் செப்பரேட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட் காமன் வே ஆஃப் பிளாஸ்டிக் டியூப்.
ஸோ அரவுண்ட் த வேர்ல்ட் பிளாஸ்டிக்கை இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா லேண்ட்ஃபில்லில் போட்டு ஒரு பெரிய குழியில் போட்டு மூடி வச்சிடுறாங்க. பிளாஸ்டிக் மேக்ஸ் அப் டு 7 to 13% ஆஃப் வேஸ்ட் அதில் that are sent to landfill on a global scale. ஸோ லேண்ட்ஃபில்லில் போடுறக்கூடிய வேஸ்ட் அதில் வந்து 7 to 13% ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் போட்டு டம்ப் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் இன் லேண்ட்ஃபில் கேன் ஸ்டில் லீட் டு பொல்யூஷன். இப்படி போட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணாலும் பொல்யூஷன் நடக்கும். எதில்? ஏர், வாட்டர் அண்ட் சாயிலில், அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு கூட. ஓவர் டைம் லேண்ட்ஃபில்ஸ் அதிலேருந்து அதை டம்ப் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்க, பாருங்கள், டம்ப் பண்ணி லேண்ட்ஃபில் ஒரு பெரிய குழி எடுத்துக்கிறோம், லேயர் ஆஃப் சாயிலுக்கு அடியில் ஒரு தின் லைனிங் எடுத்துக்கிறோங்க, லேயர் ஆஃப் கார்பேஜ் நிறையா எல்லாத்தையும் எல்லா பிளாஸ்டிக்ஸையும் போட்டு அதில் மண் போட்டு 3 லேயர்ஸாக பிரிச்சிடுறாங்க. அப்புறம் மேலே க்ளே லைனிங் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவர் டைம்ஸ் ரொம்ப நாள் கழித்து அதுலேருந்து ரொம்பவே ஒரு லிக்விட் ஃப்ரம் கார்பேஜ் இருக்கும். அது ரொம்பவே டாக்ஸிக் கெமிக்கலாக இருக்கும். ஓவர் த டைம் லேண்ட்ஃபில்ஸ் கேன் டீக்ரேட் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் சர்டைன் plastics can leak out to the environment. ஸோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இதுலேருந்து கூட கெமிக்கல்ஸ் வரலாம், வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணலாம். ஸோ that's all for today's class. We'll discuss the question answers now. First, you write these in your subject note. First, the fill-ups. First one, refuse or avoid is the best way to manage plastic. Second one, a lot of dash pollutes our environment, plastics. So blue color la irukradellame answers kana. Third one, plastics are non biodegradable. Fourth one, syringe is made from a type of plastic called polypropylene. Fifth one, plastic and synthetic fibers break down into very small pieces called microplastics. Next one, question answers. Fourth one, a bucket made of plastic does not rust like bucket made of iron. Why? ஸோ பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணுற பக்கெட் வந்து ரஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பக்கெட் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் டஸ் நாட் ரஸ்ட் லைக் அ பக்கெட் மேட் ஆஃப் அயன் பிகாஸ் பிளாஸ்டிக் டு நாட் டீகம்போஸ் பை நேச்சுரல் ப்ராசஸ்னால பக்கெட் வந்துட்டு டீகம்போஸ் ஆகிறது இல்லை. அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியா அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் நான் பயோடிகிரேடபிள். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து நாட் பயோடிகிரேடபிள், அதனால் பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸோ எதுவும் பண்ணாதது. Fifth one, why it is better to avoid the use of plastic products? The best thing to do is to avoid using plastic products. ஏன்னா one time use வந்து throw away plastic can be often avoided. For example, we can carry either cotton or jute bag while we go for shopping and say no when the shopkeeper offers us a plastic bag, thereby reducing the pollution caused by plastics. அதனால் நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம். Give two example of thermosetting plastics. Thermosetting plastics அப்படின்னா ஃபுல்லாகவே இட் இஸ் நாட் ஆல்டர்ட் பை டெம்பரேச்சர்னால அந்த பிளாஸ்டிக்கை டீஃபார்ம் பண்ண முடியாது. பேக்கலைட் அண்ட் மெலமைன். செவன்த் ஒன், வாட் இஸ் த 5R principle? Plastic disposal is the 5R principle. They are refuse, reduce, reuse, recycle and recover. This is your detail. Suggest safe methods of disposing plastics. Plastic disposal is the 5R principle. Refuse, reduce, reuse, recycle and recover. Refuse, avoid. The best thing to do is avoiding using plastic products. One time use throwaway plastic can often be avoided. For example, we can carry cotton or jute bags while going for shopping and say no when the shopkeeper offers us a plastic bag. ஸோ இது வந்து உங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா யூ கேன் மார்க் இட் இன் புக் ஆஸ் வெல். ரெடியூஸ், செகண்ட் ஒன். ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் plastic we use is important. Before buying a plastic product, we can check to see whether there is any substitute or alternatives that can be used. If we use fewer plastic, we will create less plastic waste. Reuse. If possible, products made of plastics can be used again and again. For example, if we have a plastic bag in good condition, instead of throwing it away, we can use it again and next time we go for shopping. If we have a plastic product and we do not feel like using it again, we can give it to others instead of throwing it out. Recycle. It is better to recycle plastic waste. Separating plastic waste based on the resin code and making sure it gets recycled is good, as it turns waste materials into something new. Many thermoplastics can be recycled. நிறையா thermoplastics வந்துட்டு ரீசைக்கிள்ஸ் பண்ணலாம்.
They can be softened by heating and can be made into another article by recycling. Every time plastic is melted and recycled, it loses its quality. This is called downcycling. Recycling of plastic waste cannot be only solution for plastic pollution. Last one is recover. Burning plastics at high temperature in incinerator and trapping the gas and collecting the toxic gas is widely used to produce energy. This is often seen as a positive way to deal with plastic waste. Okay, that's all for today's class. Thank you. Have a great day.